சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளரை அவரோட படம் பற்றி ரிவ்யூ பண்ணுறது சம்மந்தமாக ரொம்ப தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை இந்த தயாரிப்பாளர் அணுகுனதாகவும் இவர் அடித்து அவரிடம் வந்து பணத்தை பறித்து விட்டதாகவும் வழக்கு பதியப்பட்டு அவரை டிசம்பர் 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராகவாச்சாரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அவர் தொடர்ந்து உயர் சிகிச்சையில் இருந்தால் மட்டும்தான் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வாதாடுறாரு. சவுக்கு சங்கரை தொடர்ந்து பழி வாங்குறாங்க. அவர் வந்து ஒரு விசில் ப்ளோவர். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி வாதங்களை யூடியூப் வாயிலாக வைக்கும் போது தான் மக்கள் வந்து தொடர்ந்து அவர் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க. அவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய வியூவர்ஸ் வந்து அவரை வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு. ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அட்வொகேட்ஸ் கிட்ட பேசின வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வாரத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களுக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னு வந்து பார்க்க போற விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கரோட கேஸ் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் திரு வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் வாதங்கள் நடைபெற்றது. அதாவது சவுக்கு சங்கர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரியார் அவருக்காக வாதங்களை வைத்தார். அதே போல காவல்துறை சார்பாக கூடுதல் அரசு வழக்கறிஞர் திரு முனியப்பராஜ் அவரும் அவருடைய வாதங்களை வைத்தார். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி HKS வாய்ஸ் நேயர்களுக்கு நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தாதவங்க பெல் பட்டனை அழுத்திக்குங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களால் ஈஸியாக நாங்கள் போடுற அனைத்து விதமான அரசியல், சமூக விவாதங்கள், ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்ட்டான விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவார். யாருக்காகவும் பயப்பட மாட்டார். நிச்சயமாக அவருக்காக நம்ம வந்து மிகுந்த பாராட்டுகளை தான் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு விசில் ப்ளோவராக ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியலாக இருக்கட்டும், சமூகத்தில் ஏற்படுகிற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு தயங்கவே மாட்டார். அது காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், IAS ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வராக இருக்கட்டும், தப்புனா தப்பு, அதை தைரியமாக பேசிடுவார். ஸோ அதனால தான் இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கல் வந்திருக்கு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை எப்படியாவது சிறைசாலையில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பட் சவுக்கு சங்கருக்காக நிறைய உள்ளங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு தொடர்ந்து ஜாமீன் தொடர வேண்டும். அதே நேரத்தில் அவர் மேல் போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் விடுபட்டு அவர் வெளியில சுதந்திரமா இருக்கணும். அப்பதான் அவரை பார்த்து தவறு செய்கிறவர்கள் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ வாங்க, HKS வாய்ஸ் மீடியாவும் நிச்சயமாக சவுக்கு சங்கருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தைரியமாக இருங்க சவுக்கு சங்கர். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கடவுள் உதவி புரிவார். கவலைப்படாதீங்க. நியாயம் ஒன்று இருந்தால் நிச்சயமாக அது ஜெயிக்கும். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஸோ சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பாளரை அவரோட படம் பற்றி ரிவ்யூ பண்ணுறது சம்மந்தமாக ரொம்ப தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை இந்த தயாரிப்பாளர் அணுகுனதாகவும் இவர் அடித்து அவரிடம் வந்து பணத்தை பறித்து விட்டதாகவும் வழக்கு பதியப்பட்டு அவரை டிசம்பர் 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அரெஸ்ட் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னா, அவருடைய தாயார் திருமதி கமலா அம்மா அவங்க என் பையனை தனிமை சிறையில் வச்சிருக்காங்க, அவனுக்கு மருத்துவ
வசதி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. ஸோ அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்காக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு கோர்ட்ல உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. இந்த வழக்கு வந்து விடுமுறை கால பெஞ்ச் உயர் திரு நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் பெஞ்ச் முன்னாடி வருது. அவர் இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஏன் ஒரு யூடியூபர்ஸை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி வழக்கா போட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, ஸோ எவ்வளோ விஷயங்கள் நாட்டில் எவ்வளோ நடக்குது அதெல்லாம் விட்டுடுறீங்க, இந்த ஒரு தனி மனிதனை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி அவரை ஜெயிலுக்குள்ளே போடுறீங்க, வழக்கு பதிய வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக அவர்களை வந்து கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சர் மீது அமலாக்கத்துறை கம்ப்ளைண்ட்டு வித் எவிடன்ஸ் கொடுத்தும் நீங்கள் இது வரைக்கும் எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி அரசுக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் பேசுகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொய் வழக்க போட்டு உள்ள தள்ள பார்க்குறீங்கன்னு சொல்லி கடுமையாக கண்டனம் தெரிவித்து இதுபோல் செயல்படும் அதிகாரியின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு 3 மாத காலம், அதாவது 12 வார காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து வீடியோஸை போட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்போ இதை பார்த்த காவல்துறைக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு இதுவாக அவங்களுக்கு இருந்திருக்கும் போல உடனடியாக இவருடைய இன்ட்ரியம் பெயில் இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். இவர் நல்ல நலமாக தான் இருக்கிறார், இவருக்கு எந்த மருத்துவ சிகிச்சையும் தேவையில்லை, ஏனென்றால் இவர் தொடர்ந்து 1 மணி நேரம் யூடியூப்ல பேசுறாரு. அது போக இவருக்கு வந்து நலமாக தான் இருக்காரு, ஒரே ஒரு தடவை தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டை எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் நல்லா இருக்காரு, எதுக்காக இவருக்கு வந்து சிகிச்சை தேவைப்படுதுன்னு தெரியல. இவருக்கு அவசியம் இல்லாத ஒன்றும் சொல்லி இவரோட இன்ட்ரியம் பெயிலை கேன்சல் பண்ணுங்க, நாங்கள் சிறைசாலையிலே இவருக்கு மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தரோம், இவரை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தை அணுகி அவங்களோட சங்கரோட பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி போறாங்க. இந்த வழக்கு யாரோட முன்னிலையில் வருதுன்னா நீதியரசர்கள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அவர்கள் முன்னாடி வருது. இந்த வழக்கு சம்பந்தமா பெஞ்ச் என்ன சொல்லுது அப்படின்னா சவுக்கு சங்கர் உண்மையிலேயே உடல்நிலையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அணுகி அவருக்கு வந்து ஆய்வுக்கு உட்படுத்துங்க, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத ஒரு ரிப்போர்ட்டா எங்களுக்கு சீலிடப்பட்ட கவரில் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீனும் அவங்க ரிப்போர்ட்டை உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டும் கமலாம்மா கிட்டே ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து இதுக்கு ரிப்போர்ட்டா நீங்க என்ன வாதங்களை வைக்க போறீங்க அப்படின்றத நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வழக்க நேற்றைய தினம் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. இது வரைக்கும் இந்த கேஸோட இதுவே நம்ம சொல்லிட்டோம் என்ன நடந்ததுன்னு. இப்போ நேற்று என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திரு சவுக்கு சங்கர் சார்பாக, அதாவது அவர் தாயார் 2 வழக்குகளை போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ் மனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட், அதாவது அவருக்கு வந்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட வழக்கு. ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா ராகவாச்சாரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, அவர் தொடர்ந்து உயர் சிகிச்சையில் இருந்தால் மட்டும்தான் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வாதாடுறாரு. அதுல ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஜனவரி 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜனவரி 16ஆம் தேதி அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதய தமனி பரிசோதனை அப்புறம் கார்னோரி ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டதாக மென்ஷன் பண்றாரு. அவருக்கு அக்ரெசிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அதனால அவர் தொடர்ந்து இடைக்கால பெயில் கொடுத்தீங்கன்னா அவர் மருத்துவ சிகிச்சை செய்துக்கலாம். ஒரு கால் சிறைசாலையில அடைச்சா அவர் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு அவரோட வாதத்தை வைக்கிறாரு. இதற்கிடையில் அவர் இன்னொன்று சொல்றாரு, அவரோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட்டை கூட எடுக்க முடியாம சீல் வச்சுட்டாங்க, ஸோ அதனால எடுக்க முடியல. அவர் தாயார் வந்து அணுகி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கூட கொடுக்க முடியலன்னு சொல்றதாகவும், அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உயர்தக சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருக்காரு, அங்கே போய் ஒரு ரிப்போர்ட்டு கேட்டால் தட்டி கொடுத்துட போறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இடையில சொல்றாரு. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இவரோட சவுக்கு சங்கரோட சீனியர் அட்வொகேட், அவர் சார்பாக வாதாடக்கூடியவர் திரு ராகவாச்சாரி அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சவுக்கு சங்கரை தொடர்ந்து பழி வாங்குறாங்க, அவர் வந்து ஒரு விசில் ப்ளோவர், அவர் தொடர்ந்து இந்த மாதிரி வாதங்களை யூடியூப் வாயிலா வைக்கும் போதுதான் மக்கள் வந்து தொடர்ந்து அவர் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க, அவருக்கு நிறைய
சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய வியூவர்ஸ் வந்து அவரை வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு. அது போக அந்த வீடியோவில் அவர் வந்து ஆட்சியாளர்கள் மீதும் காவல்துறைகள் மீதும் அதே போல் நிர்வாகத்துறையினர் சேர்ந்த ஐஏஎஸ் அவங்க மீதெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது இவர்கள் எல்லாமே கூட்டாக சேர்ந்து இவர் மீது பொய் வழக்க போட்டு இவர் எப்படியாவது உள்ள தள்ளிடணும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கே கண்டி வெளியில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்றது நோக்கத்தில் தான் செயல்படுறாங்க. நிச்சயமாக அவரை நீங்கள் தொடர்ந்து அவரை வெளியே இருக்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது போக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு வந்து மருத்துவ காரணங்கள் தொடர்ந்து வெளியில் இருந்தால் தான் இவர் உயிருக்கு ஆபத்து வராது, இல்லைன்னா சிறைசாலையில் போட்டிங்கன்னா அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க தரப்பு வாதங்களை சொல்லிட்டாங்க. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து நடிக்கிறாரு, இவர் வந்து தன்னோட உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொய் சொல்லி தொடர்ந்து வெளியில் இருக்க பார்க்குறாரு, இவர் வந்து ஒரு அவுட் பேஷண்ட்டாகவே இந்த ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்க முடியும், இவர் இன்பேஷண்ட்டாக எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் உடல்நிலை மோசமாக இல்லை, மாத்திரை மருந்தே போதும், அப்படி ஒரு கால் தேவைப்பட்டால் கூட நாங்கள் சிறைசாலை உள்ள மருத்துவமனையிலேயே இவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னும் சொல்லி வாதாடுறாங்க. ஸோ நீதி அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பு வாதங்களையும் ரொம்ப கூர்ந்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வாதங்களின் அடிப்படையில் இன்னும் ஆர்டர் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தீர்ப்பு வரப்போகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அட்வொகேட்ஸ் கிட்ட பேசின வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வாரத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் என்னோட வேண்டுதல் அப்படி என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா அந்த காவல்துறையில் இப்போ பழிவாங்கணும் நோக்கத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் மாற்றப்படலாம். அது போக அவருக்கு இவ்வளோ அக்ரெசிவாக இவங்க வந்து அவரை உள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மியாகவும் ஆகலாம்ன்றது இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ நீதிபதிகள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டாங்க. இது போக நீதிபதிகள் சவுக்கு சங்கரை விடுதலை செய்தால், இல்லை இந்த வழக்கை வந்து போலீஸ் தரப்பில் போடப்பட்ட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. சவுக்கு சங்கர் தொடர்ந்து மருத்துவ இன்ட்ரீம் பெயிலில் இருக்க போறாரு, இடைக்கால ஜாமீனில் இருக்க போறாரு, அவர் தொடர் சிகிச்சையில் இருக்க போறாரு. 2வது அவர் வீடியோ போடணும். ஏன்னா அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹஸ். அவர் மாதிரி ஒரு தைரியம் எனக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவரெல்லாம் பார்த்து அவரோட பேச்செல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான். ஸோ அவர் தான் என்னோட ரோல் மாடல் கூட நான் சொல்லுவேன். அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்ற விதமாக இருக்கட்டும், அவருக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், அவரோட ஃபேன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவருக்கு இவ்வளோ பேர் உருவானது காரணமே அவரோட தடாலடி பேச்சு தான். ஸோ எதுவாக இருக்கட்டும், அவர் நிச்சயமாக இதிலிருந்து விடுபட்டு மீண்டும் பழைய மாதிரியே யூடியூப்ல வீடியோஸ் போடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.